நான் ஆனி ஃப்ராங்க். 1929 பிறந்தேன். ஒரு சாதாரண பெண் குழந்தையாக. ஆனாலும் என் மனதில் இருந்தது வயதை விட பெரிய கேள்விகள், உலகத்தைத் தாண்டி பறக்க விரும்பும் கனவுகள். நான் எழுத விரும்பினேன், பயணிக்க விரும்பினேன், என் வார்த்தைகளால் மனிதர்களை மாற்ற விரும்பினேன். ஆனால் யுத்தம், அது கனவுகளை கேட்காது, அது கதவை தட்டாது, இடித்து நுழைந்து எல்லாவற்றையும் சின்னாபின்னமாக்கி விடுகிறது. என் வீடு, என் நண்பர்கள், என் பசித்துடிக்கும் பிள்ளைத்தனத்தையும் சேர்த்து அனைத்தும் அடைக்கப்பட்டன. ஒரு மறைவிடக் கட்டடத்தின் சுவர் பின்னால் நாங்கள் இருந்தோம், அச்சத்தோடு. அங்கே அமைதி சத்தமாக கத்திக் கொண்டிருந்தது. ஆனாலும் அங்கேயும் நான் எழுதினேன். ஆம், எழுதிக் கொண்டே இருந்தேன். ஏனெனில் அவர்கள் வெளியுலகத்தை கொன்று நசுக்கினாலும் என் குரலை அடக்க முடியவில்லை. பெண்கள் தனி மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்று நான் எழுதியிருந்தேன். என் எழுத்துக்கள் போரையும் தாண்டி வாழ்ந்தன. இன்று பல ஆண்டுகள் கழித்து அந்த குரல் மீண்டும் எதிரொலிக்கிறது. இப்போது என் நாட்குறிப்பிலிருந்து அல்ல, காசாவின் சிதைந்த வீடுகளிலிருந்து, இஸ்ரேல் பங்கர்களில் திகைத்து போன குழந்தைகளின் வாயிலிருந்து. பாடசாலை பாட்டுகளாக இருந்த வீடுகள் இப்போது கண்ணீரின் கண்ணாடிகள். ஒரு சிறுமி இன்னொரு மூலையில் எழுதுகிறாள், மண்ணிலும் குருதியிலும் நம்பிக்கையிலும். போர் வீரர்களை உருவாக்குவதில்லை, அது பெரும் குழப்பத்தை மட்டுமே உருவாக்குகிறது. அது குழந்தைகளை காணாமல் போகச் செய்கிறது, பெண்களின் கனவுகளை உடைக்கிறது. நான் தான் ஆனி ஃப்ராங்க். எழுதும் ஒவ்வொரு பெண்ணிலும், தடையை தாண்டும் ஒவ்வொரு குழந்தையிலும், தன் குரலை அடக்க மறுக்கும் ஒவ்வொரு மனதிலும் நான் இன்னும் பேசுகிறேன். நான் தான் ஆனி ஃப்ராங்க். நான் மறக்கப்பட மாட்டேன். வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்குள் இருந்தாலும் என் வார்த்தைகள் எல்லையை கடந்து வாழும்.